சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2025 ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடைபெறுதுங்க. பொதுவாகவே எல்லா கிரகமும் பிரதக்கணமாக செல்லும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு பிரதக்கணமாக போகும். ஆனால் ராகு கேது மட்டும் பார்த்திங்கன்னா எப்போதுமே அபசவ்யம், அதாவது அப்பிரதக்கணமாக செல்லும். மீனராசி, கும்பராசி, மகர ராசி, தனுசு ராசி, விருச்சிக ராசி, துலா ராசி, கன்னி ராசி, சிம்ம ராசி, கடகராசி, மிதுன ராசி, ரிஷபராசி, மேஷம் அப்படின்னு பின்னோக்கியே சொல்லி கொண்டு இருக்கும். ராகு பகவானை பார்த்திங்கன்னா மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வராரு. அதே போல் கேது பகவானை பார்த்திங்க அப்படின்னா கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஏறுறார். இப்போது இந்த மாதிரியான இந்த மாற்றங்கள் ஏற்படுதுங்க. இந்த மாற்றத்தினால உங்களுக்கு எப்படியான பலன்கள் வருதுங்கிறத கவனிப்போம். பொதுவாகவே இந்த ராகு கேதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம். சூரியனுடைய சுழற்சியும் சந்திரனுடைய சுழற்சியிலும் ஒரு மேல் வட்டத்திலையும் நீள் வட்டத்திலையும், அதாவது அந்த மேலே கீழே அவங்களுடைய இன்டர்செப்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அவங்க தன்னைத்தானே வெட்டி கொள்ளக்கூடிய அந்த பகுதி, அதைத்தான் நம்ம முன்னோர்கள் ராகு கேது அப்படின்னு ஸ்புடம் செய்தார்கள். இந்த ராகு கேது எதுவரை இருக்கின்றதோ அதுவரை ஆர்பிட்டரி ஃபோர்ஸ் ஆனது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அறிஞர்கள். அந்த வகையில் இந்த ராகு கேது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம். இந்த ராகு கேது நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க. முதல்ல ஒருத்தருக்கு ராகு கேதுவனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமே அவங்க பெற முடியும். அதே மாதிரி ஒரு தெய்வ வழிபாடு செய்யணும், அதுக்கும் இந்த ராகு கேதுவுடைய அனுகிரகம் வேணும். எதிரிகளினுடைய தொல்லைகளை போக்குறதுக்கும் இந்த ராகு கேதுவுடைய அனுகிரகம் வேணுங்க. அதே போல் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள், அவங்க அதனால் ஏற்படக்கூடிய திருப்திகள், அதுவுமே ராகு கேதுவினுடைய அனுகிரகமானது வேணும். அதனால் ராகு கேது ஒருவருடைய ஜாதகத்தில் சரியாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் சரியாக கிடைக்காது. இந்த ராகு கேது சரியாக ஒன்று இடத்துல இல்லை பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு எந்த குலதெய்வத்தை அப்படின்னே தெரியாமலே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு தெய்வத்தையே அவங்க ஸ்வீகரிச்சுட்டு பெருமாள் தாங்க எங்கள் குலதெய்வம், இந்த சாமி தான் எங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுமாரி இந்த ராகு கேது ரொம்ப முக்கியமான கிரகம். அது மட்டும் இல்லை, பித்ரு தோஷங்கள் இருக்குது, அதெல்லாம் நிவர்த்தி செய்துக்கணும் அப்படின்னாலும் ராகு கேதுடைய அனுகிரகம் வேணும். கர்மவில்லை தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடியது. ஒரு மனுஷனுக்கு இந்த பிறவி பயனை முடித்து கொண்டு இறைவனுடைய அந்த கமலார விந்தத்தை அடைகிறாங்க இல்லைங்களா, அதுக்கு மோட்ச சாம்ராஜ்யம் பேர். திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நம்ம அந்த இறைவனுடைய கமலார விந்தத்தை பரிபூர்ணமாக அடைய வேண்டும் அப்படின்னா அதற்கு இந்த ராகு கேதுவினுடைய அனுகிரகம் வேணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஜாதகத்தில் 12 கேது இருந்தாலே அவங்க என்ன சொல்லுவாங்க ஜாதகர் அப்படின்னா, இது மோட்ச ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த ராகு கேது தான் முக்கியமான சிக்னிஃபிகண்ட். ஒரு மனிதனுக்கு மோட்சம் கிடைக்குதா, அந்த மனிதனுக்கு ஒரு மோட்ச சாம்ராஜ்யமான ஒரு பலன் இருக்காங்கிறத சொல்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒருத்தவனுக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகளிலிருந்து நிவர்த்தி செய்யக்கூடியது, கண்திருஷ்டி தோஷத்தை போக்கக்கூடியது, வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை தரக்கூடியது, வெளிநாடுகள் போகிறது, கடல் கடந்து போகிறது, அதே மாதிரி வேற்று மொழி பேசக்கூடிய நபர்களால் நமக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துறது, நிறைய லாங்குவேஜ் ஸ்கில் வளர்ந்து கொள்வதற்கு. ஒருத்தவங்களுக்கு ஒரு கோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோத்திரம் அப்படின்னு ஒரு மகரிஷியினுடைய பெயரை சொல்லி இந்த கோத்திரத்தை சார்ந்தவன் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா. அவர் அந்த கோத்திர மகரிஷியினுடைய அனுகிரகத்தை தரக்கூடியவர் இந்த ராகு பகவான். அதனால் இவ்வளோ பெரிய நிறைய நல்ல பலனை தரக்கூடியவங்க இந்த ராகுவும் கேதுவும். அதனால் அவங்களுடைய இந்த பயிற்சியானது இருக்குங்க. இதனால் என்னென்ன பலன்கள் யாராருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். கடகராசியாகிய உங்களுக்கு இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத விரிவாக கேளுங்க. கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே கடகராசிக்காரங்க ரொம்ப ஒரு நல்ல இலகிய மனம் கொண்டவங்க, தாய் உள்ளம் கொண்டவங்க, எல்லாரிடத்துலேயும் ஒரு நல்ல நட்பு அன்பு பாராட்டக்கூடியவங்க. கடந்த ஒரு 4 வருடமாகவே கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சரியானபடியான கிரகங்கள் அமையவில்லை. சரியான சூழ்நிலை, ஒரு நல்ல வளர்ச்சியான அமைப்புகள் இல்லை கடகராசிக்காரங்களுக்கு. முதல்ல கண்டக சனி வந்துச்சு, அடுத்து இப்போது அஷ்டம சனியானது போயின்னு இருக்கு. அடுத்த 2026 மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் இது போயின்னு இருக்கு. அடுத்ததாக குரு பகவான் இப்போது 12ஆம் பாவத்தில் மறைஞ்சிருக்காரு. இப்படின்னு பல விதமான விஷயங்களில் இப்போது கடகராசிக்காரங்களுக்கு ஒரு அமைப்பான கிரக நிலைகள் வரல.
அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு பல நல்லதுகள் தரும்படியான ராகு கேதுவினுடைய பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படி ஒருத்தவன் ரொம்ப ஒரு பாலைவனத்தில் மாட்டினவனுக்கு ரொம்ப நாள் அன்னம், ஆகாரம், தண்ணி, தாகம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தண்ணி இல்லாமல் இருக்கான், அன்ன ஆகாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்தில் நல்ல ஒரு வடை பாயச சாப்பாடு போட்டு நல்ல ஒரு கூல் வாட்டர் கொடுத்து அவனை எப்படி கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவானோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளை இப்போது இந்த ராகு கேது பயிற்சியானது உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு தருதுங்க. முதல்ல கடகராசிக்காரங்களுக்கு முதல்ல இருந்த கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் பாவத்தில் ராகு பகவானும் அதே போல் 3ஆம் பாவத்தில் கேது பகவானும் ஏற்கனவே இருந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் பாவத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு ராகு வராரு, 3ஆம் பாவத்திலிருந்து 2ஆம் பாவத்துக்கு கேது வராரு. ஏற்கனவே இருந்த காலத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய தந்தையார் தாயாருக்கும் சில விரிசல்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு சில சமயத்தில் அவங்களுக்கு ஒரு உடல்நல குறைவுகள் ஏற்படுவதற்கோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது வைத்திய செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையோ ஒரு சில நிர்பந்தமோ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாங்க. இப்போ உள்ள காலம் அப்படிங்கிறது அப்படியே ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது, முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக அமையுது. முதல்ல 2ல் இருக்கக்கூடிய கேது பகவான் நல்ல அபிவிருத்தியை தராரு கடகராசிக்காரங்களுக்கு. கவனிச்சிங்க அப்படின்னா பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு இந்த குருவினுடைய நட்சத்திரத்தில் போகக்கூடிய ராகு பகவான் ஆகட்டும், அதே போல் 12ல் வரக்கூடிய குருவாகட்டும், இந்த ராகு கேதுவினால் இவங்களுக்கு ஒரு குரு பலன் அப்படிங்கிறது அருமையாக கிடைக்குதுங்க. எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு குரு பலன் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்த கடகராசிக்காரங்களுக்கு எப்போங்க குரு பலன் கிடைக்கும், அதாவது எப்போ குரு திசை கிடைக்கும் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குரு திசை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சிறு வயசுலேயே முடிஞ்சிடும், அதாவது ஒரு 10 வயசு 12 வயசுக்குள்ளே முடிஞ்சிருக்கலாம், அல்லது 90 வயசுக்கு மேலே தான் குரு தசை வரலாம். அதனால தான் பெரும்பாலான கடகராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா கல்யாணங்கிறதே ரொம்ப காலந்தள்ளி தான் பண்ணிப்பாங்க. காலந்தள்ளி தான் உங்களுக்கு நடக்கும். ஒன்று தொழிலுக்காகவோ அல்லது வேறு ஏதாவது குடும்பத்திற்காகவோ அல்லது ஒரு வேலை நிமித்தமாகவோ அல்லது பிரயாண நிமித்தமாகவோ வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறதுக்காகவோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் நடக்கும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவங்களுடைய நட்சத்திராதிபதி குருவினுடைய சாரத்திலிருந்து அதற்கான தசாபுத்தி வந்தால் சீக்கிரம் நடக்கும். சரி, இப்போ இவங்களுடைய விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ இந்த ராகு கேது இருக்கு இல்லைங்களா, இந்த ராகு கேதுவுக்கு இந்த ராகு ஆயுள் ஸ்தானத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனாலங்க இந்த குருபலனுக்கான அமைப்பை உங்களுக்கு உருவாக்கிடுதுங்க. இது என்ன செய்யும் அப்படின்னா, அதாவது ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்க கடகராசிக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும். அது மட்டும் இல்லை, கல்யாணம் ஆகி வேலை நிமித்தமாக நாங்கள் பிரிஞ்சு இருக்கோங்க, நான் ஒரு ஊரில் இருக்கேன், அவங்க ஒரு ஊரில் இருக்காங்க, இல்லை அடிக்கடி நாங்கள் இது மாதிரி தள்ளி தள்ளி போயிடுறோம், இல்லை அடிக்கடி எங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் ஏற்படுது, இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம். அதுவுமே என்ன ஆகிடும் அப்படின்னா சுமூகமாக மாறிடும். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கோ பரஸ்பரம் நல்ல அன்பாக இருப்பீங்க, நல்ல சந்தோஷமான ஒரு பாக்கியதை கிடைக்கும். பொதுவாகவே குருபலன் வந்தது அப்படின்னா வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும். ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு அடுத்த குழந்தை பிறக்கும். அதுமாரி ஒரு குழந்தை இன்னுமே குழந்தை பிறக்காமல் இருக்குன்னா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் தரக்கூடிய அமைப்பை இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி கடகராசியாகிய உங்களுக்கு வழங்குது. இதில் முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேங்க. முதல்ல உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேத்து இருக்கிறதுனால வருமானங்கள் வரும், சம்பள உயர்வுகள் ஏற்படும், தனலாபங்கள் ஏற்படும், பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி அடைவீங்க. ரொம்ப நாளாக ப்ரமோஷன் இல்லாமல் இருக்கீங்களா, ப்ரமோஷன் கிடைக்கும். ஆனால் செலவுகளும் ஏற்படும். ஏன்னா ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கனால கொஞ்சம் செலவுகளும் இருக்கும். வருமானமும் உயரும், செலவுகளும் ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்து விடும். அதனால் இந்த காலத்தில் நீங்கள் முக்கியமாக உங்களுடைய செலவில் கவனமாக இருங்க. 1 ரூபா செலவு பண்ணாலும் சரி, 1 லட்சம் ரூபா செலவு பண்ணாலும் சரி, 1 கோடி செலவு பண்ணாலும் சரி, எவ்வளவு செலவு பண்ணாலும் அந்த செலவுக்கு உண்டானபடியானதை யோசித்து 1க்கு 4 முறை 5 முறை யோசிச்சுட்டு
அந்த செலவை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக மிக நல்ல பலன் கிடைக்கும். இப்போ நம்ம அந்த ராகு கேது பெயர்ச்சியை பார்க்குறோம். இதில் கூடுதலாக அந்த குருவினுடைய ஸ்புடம் சனியினுடைய ஸ்புடம் பண்ணும்போது நீங்கள் நினைக்கலாம், என்ன சனி பகவானை இவர் காலபுருட தத்துவத்தில் கும்பராசியில் இருக்கிறது வச்சு மாதிரியே சொல்கிறாரு, சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னு இப்போ எல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னா, சனி பயிற்சி கிடையாதுங்க. இந்த வருஷம் வாக்கிய முறைப்படி கவனிச்சிங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 அடுத்த வருஷம்தான் சனி பயிற்சி நடக்குதுங்க. அதனால் சனி பயிற்சி வாக்கிய முறைப்படி அடுத்த வருஷம் தான் நடக்குது. அதனால தான் நம்மளும் எந்த இதுலேயுமே சனி பயிற்சிக்கான பலன்கள் அப்படின்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. வாக்கிய முறைப்படி தான் இந்த குரு பயிற்சி ஆகட்டும், சனி ராகு கேது பயிற்சி ஆகட்டும், எல்லா விதமான பலன்களையும் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதனால் சனி பயிற்சி இப்போ சனி பகவான் கும்பராசியிலே தான் இருக்கிறார். அதனால் உங்கள் ராசிக்கு அது எத்தனாம் இடமோ அதை வச்சு தான் நம்ம அதையும் சேர்த்து நம்ம பலன்களை சொல்லிட்டு இருக்கோம். கூடுதலாக இப்போ அடுத்த வருடம் தான் மாறுறாரு. நாம மட்டும் இதை சொல்கிறோன்னா கிடையாது. திருநள்ளாறு சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக க்ஷேத்திரம் திருநள்ளாறு ஆகட்டும், அதே போல் சூரிய பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலாகட்டும், சந்திர பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய திங்களூர் க்ஷேத்திரமாகட்டும், செவ்வாய்க்குன்னு இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும், புத பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய திருவெண்காடு ஆகட்டும், குரு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக க்ஷேத்திரம் ஆலங்குடி திட்டை திருச்செந்தூர் ஆகட்டும், அதே மாதிரி சுக்கிரனுக்கு இருக்கக்கூடிய கஞ்சனூர் ஆகட்டும், ராகு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய திரு நாகேஸ்வரம் ஆகட்டும், கேது பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய கீழப்பெரும்பள்ளம், அதே போல திருவண்ணாமலை, பல பல திவ்ய க்ஷேத்திரங்களில் எல்லாவற்றிலுமே ராகு கேதுவினுடைய பயிற்சி ஆகட்டும், சனி பயிற்சி எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் கொண்டாடுறாங்க. வாக்கிய முறைப்படி அனுஷ்டானம் செய்வதே நமக்கும் சாலச் சிறந்தது, நன்மைகளை பயக்கும். அதனால் நாமும் வாக்கிய முறைப்படி அனுஷ்டானத்தை செய்வோம், நவக்கிரகங்களினுடைய அனுகிரகத்தை பெறுவோம். சிவாய நமஹ.